அலுவலகத்தில் ஆஜரான செந்தில் பாலாஜியிடம் 6 மணி நேர விசாரணை நிறைவு பெற்றிருக்கிறது. கரூர் துயர சம்பவம் தொடர்பாக செந்தில் பாலாஜியிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டிருந்தனர். இந்நிலையில் 6 மணி நேர விசாரணை நிறைவு பெற்றிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜீவ். செந்தில் பாலாஜியிடம் கிட்டத்தட்ட 6 மணி நேர விசாரணை நிறைவு பெற்றிருக்கிறது. என்னென்ன கோணத்தில் விசாரணை நடைபெற்றது, என்ன தகவல்? கார்த்திக், அதாவது காலை 11 மணி அளவில் அவரிடம் அந்த விசாரணையானது தொடங்கியது. சுமார் 6 மணி நேரத்துக்கு மேலாக இந்த வழக்கு விசாரணை இந்த வழக்கு தொடர்பாக அவரிடம் அந்த விசாரணையானது நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அது நிறைவடைந்திருக்கின்றது. இன்னும் அவர் வெளியே வரவில்லை. நாளையும் இந்த விசாரணை தொடருமா என்பதற்கான தகவல்கள் இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு தெரிய வரும். இந்த விசாரணையை பொறுத்தவரை கரூர் துயர சம்பவம் தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் செந்தில் பாலாஜி மீது வைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தாவேகா சார்பாக இந்த சம்பவம் நிகழ்ந்ததற்கு முழுமையான முக்கிய காரணமாக செந்தில் பாலாஜி இருந்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக பொதுமக்கள் அதிகமாக அந்த பிரச்சாரத்தில் கூறியிருந்தார்கள். அப்பொழுது தண்ணீர் பாட்டல்கள் செந்தில் பாலாஜி அறக்கட்டளை சார்பாக அந்த தண்ணீர் பாட்டல்கள் வழங்கப்பட்ட போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாகவும், அதே போல அந்த சம்பவத்திற்கு ஆம்புலன்ஸை வரவழைத்தது போன்ற பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு இவர் மீதான குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கின்றார்கள். எனவே இது தொடர்பாக இந்த விசாரணையின் போது செந்தில் பாலாஜியிடம் சிபிஐ அதிகாரிகள் பல கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும் விளக்கம் பெற்றுள்ளதாக அந்த தகவலானது தற்போது கிடைத்திருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் வெளியே வந்த பின்பு இது போன்ற அந்த கோணங்கள்ல இது போன்ற அந்த கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட்டது போன்ற விஷயங்களை அவர் சற்று பகிர்ந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் தற்போது இந்த முதல் நாள் அந்த விசாரணையானது நிறைவடைந்திருக்கின்றது. சுமார் 6 மணி நேரம் அந்த விசாரணையானது தற்போது நிறைவடைந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் வெளியே வர இருக்கிறார். கார்த்திகா, இன்று முதல் நாள் ஆஜராகியிருக்கிறார் செந்தில் பாலாஜி. நாளையும் இந்த விசாரணை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா? அது மட்டும் இல்லாம என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டதாக தகவல் இருக்கு ராஜு? கார்த்திகா, அதாவது செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை டெல்லிக்கு முதல் அழைத்து விசாரணை நடத்துவது இதுதான் முதல் முறை. நாளை இந்த விசாரணையானது தொடருமா என்பது அதிகாரப்பூர்வமாக இன்னும் அறிவிக்கப்படவில்லை. இன்னும் சிறிது நேரத்தில் அல்லது விரைவில் அது தொடர்பான அந்த அதிகாரப்பூர்வ தகவல் நமக்கு கிடைக்கும். அதே போல அந்த விசாரணையை பொறுத்தவரை இவர் மீது இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக தான் முழுமையாகவே அவரிடம் அந்த கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றது. அதை குறிப்பாக அந்த கரூரை சேர்ந்த அவர் அதிகாரத்தை பயன்படுத்தி இது போன்ற இந்த பிரச்சாரத்தின் போது ஏதோ சூழ்ச்சி செய்து இது போன்ற அந்த தீவிர சம்பவம் நிகழ்வதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் மீது தாவேக்கானவர் வைத்து வரக்கூடிய நிலையில இது தொடர்பான விளக்கங்கள் கேட்டு பெறப்பட்டதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அந்த சம்பவம் தொடர்பான தகவல் எத்தனை மணிக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, அதே போல அந்த சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு அவர் எத்தனை மணிக்கு வந்தார், முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவர் ஏற்கனவே இது தெரிந்துதான் அவர் விரைவாக வந்திருந்தாரா அல்லது அந்த ஆம்புலன்ஸுகள் வரவழைத்து அது அடுத்த கட்ட அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டது தொடர்பாக அவ்வளவு விரைவாக இந்த விஷயங்கள் எவ்வாறு அவருக்கு தெரிய வந்தது, அடுத்து அந்த சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு வந்த பின்பு அவர் உடனடியாக என்னென்ன விஷயங்கள் செய்தார், அதே போல இந்த பிரச்சார கூட்டத்திற்கு முன்பாக ஏற்கனவே அவர் தாவேக்காவினருக்கு ஏதேனும் அந்த அறிவுறுத்தல்கள் கொடுத்திருந்தாரா போன்ற பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக அவரிடம் அந்த கேள்விகள் கேட்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. எனவே முதல் கட்டமாக தற்போது இந்த முதல் நாள் விசாரணையானது நிறைவடைந்திருக்கின்றது. விரைவில் இன்னும் சற்று நேரத்தில் அவர் வெளியே வர இருக்கிறார். கார்த்திகா, செந்தில் பாலாஜியிடம் கரூர் துயர சம்பவம் தொடர்பாக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் இன்று விசாரணை நடைபெற்றது. 6 மணி நேர விசாரணை நிறைவு பெற்றிருக்கிறது. நாளையும் விசாரணை தொடருமா என்ற தகவல் தெரியவில்லை. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜு. மீண்டும் பேசலாம். டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் கரூர் துயர சம்பவம் தொடர்பாக ஆஜரான செந்தில் பாலாஜி விசாரணை நிறைவு பெற்று வெளியே வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். கரூர் துயரத்திற்கு செந்தில் பாலாஜியே காரணம் என்று ஏற்கனவே குற்றம் சாட்டியிருந்தார் விஜய். இந்நிலையில் செந்தில் பாலாஜியிடம் சிபிஐ விசாரணை மேற்கொண்டிருந்தது. இன்று 6 மணி நேர விசாரணை நிறைவுக்கு பின்னர் அவர் வெளியே வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் விஜய் பரப்புரையின் போது ஏற்பட்ட நெரிசலில் 41 பேர் பலியாகியிருந்தனர். இந்நிலையில் இந்த விபத்திற்கு
செந்தில் பாலாஜியே காரணம் என்று விஜய் குற்றம் சாட்டியிருந்தார். தற்பொழுது செந்தில் பாலாஜியிடம் இன்று காலையில் சிபிஐ விசாரணை மேற்கொண்டது. 6 மணி நேரம் கிட்டத்தட்ட விசாரணை நடைபெற்றது. இந்நிலையில் விசாரணை நிறைவு பெற்று அவர் வெளியே வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். கரூர் துயர சம்பவத்திற்கு செந்தில் பாலாஜியே காரணம் என்று தாவேக்கவினர் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் தாவேக்கவினுடைய குற்றச்சாட்டு குறித்து சிபிஐ கேள்வி எழுப்பியிருக்கிறது. செந்தில் பாலாஜியிடம் இன்று காலையில் சிபிஐ அலுவலகத்தில் செந்தில் பாலாஜி ஆஜராகியிருந்தார். இந்நிலையில் அவர் வெளியே வந்திருக்கிறார். விவரங்களுடன் இணைந்திருக்கிற செய்தியாளர் ராஜு அவரோடு பேசலாம். ராஜு, தற்போது என்ன தகவல்? நாளையும் விசாரணை நடைபெற வாய்ப்பு இருக்கிறதா? என்ன விவரம்? அது தற்போது செந்தில் பாலாஜி தரப்பினருக்கு அவர்கள் வந்திருக்கக்கூடிய நபர்கள் கூறுவது இன்று இந்த விசாரணையானது நிறைவடைந்து விட்டதாக தகவலை வந்து தெரிவிக்கின்றார்கள். சிபிஐ அதிகாரப்பூர்வமாக அதை பற்றி இன்னும் கூறவில்லை. இருப்பினும் இந்த வழக்கு விசாரணையின் போது பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக அவரிடம் அந்த கேள்விகள் வந்துட்டு எழுப்பப்பட்டிருக்கின்றது. இந்த தாவிகா கூட்டம் தொடர்பாக அவருக்கு ஏற்கனவே முன் அறிவிப்புகள் வந்துட்டு வழங்கப்பட்டிருந்ததா, தாவிகாவினுடைய தொண்டர்களுக்கு அந்த பிரச்சாரத்தை திட்டமிட்டவர்களுக்கு அவர் சார்பாக என்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள் வந்து வழங்கப்பட்டிருந்தது, அரசு சார்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அல்லது அனுமதி பெறுவது போன்ற விவகாரங்கள்ல காவல்துறை தரப்பில் என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு வழங்கப்பட்டிருந்தது, அதே போல தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு செய்யப்படாமல் விதிகள் மீறியதாக செய்யப்பட்டிருந்தது, இதன் காரணமாக தான் இந்த விபத்துகள் வந்துட்டு நடந்திருக்கிறதா போன்ற விஷயங்கள் தொடர்பாக ஏற்கனவே காவல்துறை சார்பாக இந்த ஆவணங்கள் சிசிடிவி காட்சிகள் போன்ற விஷயங்கள் வந்துட்டு சிபிஐ ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இவர் மீது செந்தில் பாலாஜி மீது தாவேக்காவினர் வந்துட்டு அந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள். அதாவது இந்த கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கு செந்தில் பாலாஜி ஒரு மிக முக்கிய காரணமாக இருந்திருக்கின்றார் போன்ற விஷயங்கள் வந்து குற்றச்சாட்டுகள் வந்து முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில அதற்கான ஒரு விளக்கத்தை சிபிஐ அதிகாரிகள் கேள்விகளாக அவரிடம் கேட்டிருக்கின்றார்கள். அதே போல அடுத்த கட்டமாக இந்த சம்பவம் எத்தனை மணிக்கு அவருக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது, செந்தில் பாலாஜி எத்தனை மணிக்கு அங்கு வந்திருந்தார், அது தொடர்பாக அந்த கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றது. அதே போல உடனடியாக அவர் மருத்துவமனைக்கு நேரடியாக சென்றிருக்கின்றார். ஆம்புலன்ஸ் வந்து வரவழைக்கப்பட்டிருக்கின்றது. செந்தில் பாலாஜி அறக்கட்டளை சார்பாக தண்ணீர் பாட்டில்கள் வந்துட்டு அங்க கூடியிருந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்பொழுது கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இது தொடர்பான ஒரு இந்த குற்றச்சாட்டுகள் அதே போல இது போன்ற கேள்விகளுக்கு அவர் பதில்கள் வந்து கேட்டு வாக்குமூலமாக அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். அதே போல அரசு சார்பாக இங்கு சிபிஐ அந்த விசாரணையின் போது அளிக்கப்பட்ட சாட்சியங்களாகட்டும், அதே போல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அதே போல அதனுடைய மற்ற நிர்வாகிகள் வந்து ஏற்கனவே விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார்கள். அவர்கள் தரப்பிலிருந்து பெறப்பட்ட அந்த வாக்குமூலங்கள் அனைத்தையும் ஒப்பிட்டு நேற்று முன்தினம் விஜயிடம் அந்த 3வது முறையாக விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த விஜய் இடம் அந்த விசாரணையை நிறைவடைந்து தொடர்ந்து இன்றைய தினம் செந்தில் பாலாஜிக்கு அந்த சம்மன் அனுப்பப்பட்டிருந்த அதன் அடிப்படையில் அவர் நேரில் ஆஜராகியிருக்கிறார். அவரிடம் இந்த முன்னதாக பெறப்பட்ட அந்த வாக்குமூலங்கள், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக முன்வைக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டுகளாகட்டும், அரசு ஆவணங்கள், அதுதான் அந்த விசாரணை தொடர்பாக அரசு தரப்பாக சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்கள் போன்ற பல்வேறு விஷயங்களையும் ஒப்பிட்டுதான் இன்றைய தினம் அந்த செந்தில் பாலாஜியிடம் அந்த கேள்விகள் வந்துட்டு கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அவர் 6 மணி நேரங்கள் கழித்து சிபிஐ அலுவலகத்திலிருந்து சென்றிருக்கின்றார். இருப்பினும் அவரிடம் பேச முயற்சித்த போது அவர் காரின் கண்ணாடி கூட கீழே இருக்காமல் தற்போது செய்தியாளர்களை சந்திக்க மறுத்து தற்போது இங்கிருந்து அவர் புறப்பட்டு சென்று தொடர்ந்து தகவல்களை திரட்டுங்க ராஜு. மீண்டும் பேசலாம். தற்போது விவரங்களுக்கு நன்றி.